ஆஃப்கோர்ஸ் ஓகே. சினிமா அவ்வளோ ஃபெமிலியராகவும் அவ்வளோ ரீச்சபிளாகவும் இல்லை எங்கள் ஊரை வச்சு பார்க்கும்போது. 25th to 30க்குள்ளே முடிஞ்சிடும்னு நினச்சேன் கல்யாண சீக்வன்ஸோட. பட் இல்லை, டிஆர்பி நல்லா இருக்குன்னு அதுதான் நம்ம இருக்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. பட் கோடம்பக்கம் தான் ஏவிஎம் இருக்கும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஏன்னா பெங்களூர்னா மெஜஸ்டிக்னு எல்லாரும் சொல்ற மாதிரி, சென்னைன்னா கோடம்பக்கம். ஏன்னா நம்ம நிறைய படத்துல பாத்துருக்கோம் கோடம்பக்கம். சினிமானா கோடம்பக்கம்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்ப இந்த ஏவிஎம்மும் கோடம்பக்கம் தானே நினைச்சேன். அதுதான் என்னோட மனசுல அந்த பெரிய ரெட் குளோபுக்கு இருந்து இப்படி சுத்துறது தான் என் மனசுல. 100 எபிசோட் ஆகிறதுக்கு முன்னாடியே 13 அவார்டு வாங்கிட்டேன் 3 படிச்சு. அதுல ஹாய் ஹலோ வணக்கம் திரைக்குறள் நேர்களே, நான் உங்க விஜய் தயா. இன்னைக்கான நேர்காணல்ல நம்மளோட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஹீரோங்க. அண்ட் பல பேர் வந்து அவங்களுக்கு லவ் கொடுத்துட்டு இருக்காங்க. யார் அப்படின்னா 3 முடிச்சு சூர்யா தான். சோ சூர்யா என்கிற நியாஸ் கான். வணக்கம் பிரதர், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் சூப்பரா இருக்கேன். சோ 3 முடிச்சு சீரியல் எப்படி போயிட்டு இருக்கு? சேம் ரிப்பீட் ஆன்சர் தான், சேம். பட் ஹெக்டிக்கா தான் போயிட்டு இருக்குது 1 hour. இப்ப திருப்பியும் நாங்க நினைச்சோம் May 25th to 30க்குள்ள முடிஞ்சிடும்னு நினைச்சேன் கல்யாண சீக்வன்ஸோட. பட் இல்ல, டிஆர்பி நல்லா இருக்குன்னு அதுதான் நம்ம இருக்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. பட் தெரியல எவ்வளவு நாள் போகும்னு. ஏன்னா ஆடியன்ஸே வந்து விரும்புறாங்க இல்லையா உங்களை வந்து நிறைய பார்க்கணும். அண்ட் உங்களுக்கு கொடுக்குற லவ் இதெல்லாம் நீங்க வந்து எப்படி ஃபீல் பண்றீங்க? ஹாப்பி, பயங்கர சந்தோஷமான விஷயம் தானே அது. எல்லாத்துலயும் சொன்னதுதான், திருப்பியும் இருந்தாலும் சொல்றேன். நமக்கு வந்து ஒருத்தரோட அன்பு கிடைக்கிறது இவ்வளோ பெரிய விஷயம். ஸோ இவ்வளோ மக்களோட அன்பு, அது இவ்வளோ பெரிய அன்புன்னு சொல்லும்போது சொல்றதுக்கே ஒன்றும் இல்லை. வெரி ஹாப்பி, கிரேட்ஃபுல். ஓகே. அண்ட் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் தமிழ்ல பண்ண சீரியல் வந்து புது புது அர்த்தங்கள், கரெக்ட்டா? தட் வாஸ் மை பிரேக் ப்ராஜெக்ட். ஓகே. பட் வெரி ஃபர்ஸ்ட் வந்து ஐ வாஸ் லைக் அதுல வந்து நான் ஹீரோவா இல்லை. ஒரே ஒரு ப்ராஜெக்ட் வந்து விஜய் டிவில பண்ணியிருந்தேன். அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட். ஓகே. பொண்ணுக்கு தங்க மனசுன்னு. அதுல பட் நான் ஹீரோ கிடையாது, நான் ஹீரோவோட தம்பி கேரக்டர். ஓகே. அதுல இருந்து அடுத்த ப்ராஜெக்ட்ல இருந்து இது வரைக்கும். ஓகே. அண்ட் வந்து நீங்க இந்த இண்டஸ்ட்ரிக்கு வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நான் கார்ப்பரேட்ல தான் இருந்தேன். ஓகே. கேரளாலயா? ஐ வாஸ் இன் ஆட்டோமொபைல் செக்டர். ஓகே. கேரளால, பெங்களூர்ல, 2 இடத்துலயும். ஓகே. சோ குவிட் பண்ணிட்டு ஆக்டிங் வரணும்னு உங்களுக்கு எது தோணுச்சு? அதான் சின்ன வயசுல இருந்தே இருக்கிற பேஷன் தான் இது மேல இருக்கிற. பட் அப்போல்லாம் வீட்டுல சப்போர்ட் பண்ற அளவுக்கான சினிமா அவ்வளோ ஃபெமிலியராகவும் அவ்வளோ ரீச்சபிளாகவும் இல்லை எங்க ஊரை வச்சு பார்க்கும்போது. பெங்களூர் வந்து இப்ப செட்டில்ட் ஆனது 11 years. அதுக்கு முன்னாடி when I was like ஸ்கூல்ஸ்ல இருந்தே எனக்கு இதோட ஒரு பெரிய பேஷன். நல்லா அன்னைக்கு எனக்கு இது பேஷனான்னு எல்லாம் தெரியாது, ஒரு பெரிய ஆசை. நமக்கு இதாகணும் அதாகணும்னு கேட்கும்போது எனக்குள்ள இருந்தது ஒரு ஆக்டரா வரணும், ஒரு லைக் அப்படிதான் இருந்துச்சு. அது நான் வளர வளர அந்த ஆசையும் எனக்குள்ள அப்படியே வளர்ந்துகிட்டு இருந்தது. பட் ஒரு கட்டத்துக்கு மேல வீட்டுல என்னன்னா, அவங்களுக்கு என்னடா பையன் படிக்கணும், வேலை நல்ல வேலைக்கு போகணும், செட்டில்ட் ஆகணும்னு தான் அவங்களுக்கு. எல்லா பேரண்ட்ஸுக்கும் அப்படிதான் இருக்கும். சினிமா எஸ்பெஷலி இப்ப சென்னையில இருந்தா நமக்கு அட்லீஸ்ட் ஓகே, சினிமா இந்த ஊர்ல சினிமா தான் மெயின்னு நம்ம எடுத்துட்டு ஓகே ஏதாவது ஒன்று பண்ணுன்ற நம்பிக்கையாச்சும் இருக்கும். இது சம்மந்தமே இல்லாத ஒரு உள்ள இருக்கும்போது சினிமா ரொம்ப தூரமா உங்களுக்கு தோணும். அப்போ அது ரீச் ஆக முடியுமா? நீ உனக்கு யாருமே சப்போர்ட் இல்லையே. நாங்க வந்து வேற இண்டஸ்ட்ரி, நாங்க சினிமாவுக்கு அவங்க என்னோட ஃபேமிலிக்கும் சம்மந்தமும் இல்லை. ஸோ அவங்களுக்கு ஒரு டென்ஷன் இருந்துச்சு. அதனால சப்போர்ட் எனக்கு கிடைச்சது இல்லை அதோட. அதனால கொஞ்சம் வர லேட் ஆயிடுச்சு. அதனாலதான் இந்த கார்ப்பரேட் ஜாப் போய் நானா ஒரு முடிவு எடுக்கிற டைம்ல நானா எடுத்த ஒரு முடிவு தான். அது ஒரு ரிஸ்க் தான் ஆக்சுவலி நான் எடுத்தது. ஓகே. அண்ட் நீங்க நிறைய சீரியல்ஸ் பண்ணிருப்பீங்க. உங்களோட ஃபேவரட் சீரியல் வந்து எது? புது லைக் என்னோட நான் நடிச்ச சீரியல், நீங்க நடிச்சதுலயே உங்களோட ஃபேவரட் சீரியல்? என்னோட தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட். அதுதான் பிரேக் ப்ராஜெக்ட் இல்லையா, புது வருத்தங்களா. அதனால அது மேலதான் எனக்கு ரொம்ப I'm very connect. அதுல ரொம்ப கனெக்டா இருந்தேன் அதுல.
அந்த ப்ராஜெக்ட்ல. ஓகே. அண்ட் இப்போ உங்களோட ஸ்டோரி கேட்கும்போது இப்போ ஊர்ல இருந்து ஒரு பையன் நடிக்கணும்ன்ற கனவை தூக்கிட்டு சென்னை வந்த ஒரு பையனா நீங்க? ஆஃப்கோர்ஸ். ஓகே. அந்த ஒரே ஒரு கனவை தான் தூக்கிட்டு வந்தேன், வேற ஒண்ணுமே இல்லையே. ரிசைன் பண்ணிட்டு அடுத்த நாள் சென்னையில வந்து நின்று இங்க நின்னதுக்கு அப்புறம் தான் யோசிச்சேன் இனிமே என்ன பண்ணலாம் அப்படின்னு. அது ஒரு இப்போ யோசிச்சு பார்க்கும்போது எவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கீங்க, என்ன வேணா நடந்திருக்கலாம்ல அப்படின்னு இருந்து. சோ சென்னை வந்து நீங்க என்ன பண்ணீங்க ஃபர்ஸ்ட்? கதையெல்லாம் சொல்ல போனோம்னா உங்களுக்கு இந்த 1/2 hour இன்டர்வியூ பத்தாது உங்களுக்கு. பட் இருந்தாலும் ஷார்ட்கட்டா சொல்றேன். வந்தேன், இங்க ஒரே ஒரு ஃப்ரெண்டு 2 நாள் பழக்கம் இருக்கிற, பெங்களூர்ல பழக்கம் இருக்கிற ஒரு ஃப்ரெண்டு எனக்கு இங்க இருந்துச்சு. அவரை ஒரு நாள் டக்குன்னு நான் இன்னைக்கு ரிசைன் பண்றேன்னு நான் முடிவு எடுத்துட்டேன். நாளைக்கு நான் ரிசைன் பண்ண போறேன் அப்படின்னு என் மனசுக்குள்ள, வீட்டுல எல்லாம் சொல்ல முடியாது. சரி, அப்ப வாட் நெக்ஸ்ட்? அப்ப சென்னை தான். அப்ப சென்னையில அப்ப அதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா நான் இந்த ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற டைம்ல, காலேஜ் முடிச்ச டைம்ல, இதெல்லாம் டைம்ல எல்லாம் ஆடிஷன்ஸ் அது இதெல்லாம் சினிமா மலையாளத்துல நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனா எதுவும் கிடைக்கல. இல்ல கிடைக்கல. ஏன்னா எங்க இண்டஸ்ட்ரி ரொம்ப குட்டி இண்டஸ்ட்ரி. அதுலயும் இப்ப என்னோட கேட்டகரியில இருந்து கொஞ்சம் சீனியர்ஸா போன எல்லாருமே வந்து ஒரு ஹீரோ கேட்டகரியில எல்லாருமே செட்டில் டவுன் ஆயிருக்காங்க அந்த டைம். இப்ப நமக்கு வந்து கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமான்னு தேடி பார்த்தேன், இல்ல. சரி, ஓகே. சென்னை தமிழ் என்னன்னா எனக்கும் என் ஃபேமிலிக்கும் தமிழ் ரொம்ப ஒரு கனெக்ஷன் இருக்கு. பிகாஸ் என்னோட 2 சித்திங்க வந்து தமிழ்நாட்டுல இருக்கிறதுனால சின்ன வயசுல இருந்தே விஜய் சாரோட படம், அஜித் சாரோட படம் இதெல்லாம் தான் பார்த்து வளர்ந்தேன். தமிழ் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஏன் தெரியும்னா, அது மட்டும் இல்லாம என்னோட சித்திங்க ஊர்ல தான் நான் போயிட்டு என்னோட வெக்கேஷன்ஸ் நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் டைம். ஒன்னு திருச்சியில, ஒன்னு நாகர்கோவில்ல. சோ சின்ன வயசுல இருந்து அந்த கனெக்ஷன் இருக்கு. அது இல்லாம சரி நமக்கு தான் அடுத்த வீடு இருக்கே, இன்னொரு இது நம்மளது தானே அப்படின்ற மாதிரி தான் இங்க வந்து நம்ம தேட ஆரம்பிச்சோம். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தேட ஆரம்பிச்சோம். ஸ்ட்ராட்டஜிஸ் இல்ல, ஆக்ஷன் பிளான் இல்ல, நம்பிக்கை மட்டும்தான் இருக்கு. என்னென்னமோ நடக்குது இல்ல இந்த உலகத்துல, நம்ம ஏன் சினிமா தானே ஆசைப்பட்ட நடக்க மாட்டோமா அப்படின்ற ஒரு நம்பிக்கை. அதுக்கப்புறம் அதான் சொன்னல 2 நாள் பழக்கம் இருக்கு. ஆனா இப்போ அந்த ஆளு என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. அப்ப அன்னைக்கு 2 நாள் பழக்கம் இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட, மச்சான் நான் வரேன் சென்னைக்கு, உங்க ரூம்ல கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குமா, ஒருத்தருக்கு வந்து படுத்து தூங்கி எந்திரிச்சு காலையில போயிருவேன், நைட்டு தான் படுக்கிறதுக்கு மட்டும்தான் வருவேன், அப்படி ஓகே தானே அப்படின்னு கேட்டேன். பிகாஸ் அவர் வந்து வேற இண்டஸ்ட்ரி, ஐடி. அவங்க ஒரு 4 பேர் ஃப்ரெண்ட்ஸு. அப்போ எல்லாருமே நாங்க வந்து அவங்க பேச்சுலரா இருக்கிறதுனால அப்போ அந்த 4 பேரு ஒரு ரூமு, ஒரு ஏசி அதெல்லாம் தான் இருக்கும். அங்க 5ஆவதா நானும் போய் ஓரமா படுத்துட்டு வந்து ரீச் ஆனேன். அங்க அவரோட வீட்டு பைக் எடுத்துட்டு தான் வந்தேன். அப்படியே பேக் பைக்கு எடுத்து கோயம்பேடுல வந்து இறங்கி வண்டி எடுத்துட்டு, அவர் இருந்தது புழுதிவக்கம், அங்க போனேன். போயிட்டு பேக் எல்லாம் வச்சு கொஞ்சம் ஒரு குயிக் ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் கூகுள்ல பார்த்தது ஏவிஎம் ஸ்டுடியோ. ஏன்னா நான் நிறைய சினிமால பார்த்திருக்கேன் இந்த குளோப் இருந்து சுத்துறது, இதுதான் நமக்கு தெரியும். வேற எங்க இருக்கு? என்னோட முன்னாடி என்னோட ஒரு இது என்னன்னா, கோடம்பக்கம் தான் ஏவிஎம் இருக்கும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஏன்னா பெங்களூர்னா மெஜஸ்டிக்னு எல்லாரும் சொல்ற மாதிரி, சென்னைன்னா கோடம்பக்கம். ஏன்னா நம்ம நிறைய படத்துல பாத்துருக்கோம் கோடம்பக்கம். சினிமானா கோடம்பக்கம்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்ப இந்த ஏவிஎம்மும் கோடம்பக்கம் தானே நினைச்சேன். அதுதான் என்னோட மனசுல அந்த பெரிய ரெட் குளோபுக்கு இருந்து இப்படி சுத்துறதுதான் என் மனசுல. அப்படியே அவரோட வீட்டுல இருந்து ஒரு 9:30 எல்லாம் ஆகும்போதுக்கு நான் போட்டு பார்க்கும்போது வடபழனி 13 கிலோமீட்டர் அங்கே இருந்து காட்டிடுச்சு பைக்ல. 45 மினிட்ஸ் ஒரு 50 மினிட்ஸ். அப்போ அப்படியே எடுத்துட்டு வந்து உட்கார்ந்து ஏவிஎம் முன்னாடி சென்டர் ஸ்டாண்ட் போட்டு உட்கார்ந்துட்டு யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன், வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு. அப்படியே ஆரம்பிச்சதுதான். ஓகே. சோ உங்களோட கனவோட கதையை வந்து அழகா சொன்னீங்க. அண்ட் நீங்க வந்து ஃபைட்டிங்லாம் கத்துக்கிட்டீங்கன்னு கேள்விப்பட்டோம், என்ன கத்துக்கிட்டீங்க? இல்ல அது வந்து இப்போ நீங்க எல்லாரும் சொல்லுவாங்கல்ல இந்த கராட்டே அந்த மாதிரி எல்லாம் பயங்கர தியரி எல்லாம் படிச்சு பிராக்டிஸ் பண்ணி அப்படி கத்துக்கல. சினிமாக்காக என்ன வேணா பண்ணலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல ஃபைட்டும் பண்றேன், அவ்வளவுதான். ஓகே. அண்ட் 3 முடிச்சுல பயங்கர ஆக்ஷன் சீக்வென்ஸ் நிறைய. இப்போ லவ் நிறைய இருக்கா, ஆக்ஷன் நிறைய இருக்குன்னா என்ன சொல்லுவீங்க இந்த சீரியல்ல? ஆஸ் ஆஃப் நவ் ஆக்ஷன்ஸ் தானே அதிகமா இருக்குது. எப்ப பாரு நந்தினியை கிட்னாப் பண்றது, இல்லைன்னா நந்தினியை காணாம போறது, இல்லைன்னா வெளியில ஒரு பெரிய பிரச்சனை வர்றது, ஃப்ரெண்டுக்கு ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வர்றது, எப்பவுமே ஃபைட்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். எனக்கு ஃபைட்டு டான்ஸ் இருந்துகிட்டே இருக்கு. ரொமான்ஸ்ன்றது வந்து இன்னும் ஆகல. நந்தினி மேல சூர்யாக்கு இன்னும் அந்த ஃபீலிங்ஸ் வரல. ஸோ
அந்த ஒரே ஒரு இது மட்டும்தான் தவிர மற்ற ஆக்ஷன்ஸ் தான் அதிகமா. ஓகே, சோ ஆக்ஷன் சீக்வென்ஸ்ல வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண சீன் ஏதாவது இருக்கா? எல்லா ஆக்ஷன் சீக்வன்ஸும் ஹார்ட் ஒர்க் தான். இப்ப ரீசெண்டா ஒண்ணு பண்ணிட்டு இருந்தேன், படத்தை டெலிகாஸ்ட்ல வரும் இதே காஸ்டியூம்ல தான் அது பண்ணிருக்கேன். ஓகே, அது அகெயின் அது எனக்கு கொஞ்சம் காஃபி ஷீப்போ ஐ மீன் லைக் ஃப்ளம் இதனால ஒரு சஃபோகேஷன் நமக்கு இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா, இந்த கிளைமேட் சேஞ்ச்னால. இங்கே இல்லை, நான் இப்போ பெங்களூர் போயிட்டு வந்தேன் ஒரு தேவைக்காக. ஸோ அந்த இம்மீடியட் அந்த கிளைமேட் சேஞ்சுனால கொஞ்சம் முடியாம இருந்துச்சு. அதனால இது கொஞ்சம் டஃபா இருந்துச்சு. ஓகே, மற்றபடி நான் என்ஜாய் பண்ணி பண்ணுவேன் அது. ஓகே, ஏன்னா மூவிலனா டூப் இருப்பாங்க, ஆனா சீரியல்ல நமக்கு டூப் இருக்க மாட்டாங்க. சோ நீங்களே இந்த மாதிரி ஸ்டன்ட்ஸ் எல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு பயம்லாம் இல்லையா? பயம் எனக்கு இல்லை. ஸ்டண்ட் இன்ஃபேக்ட் நான் சொல்லுவேன் அவங்க கிட்ட, அந்த கான்டாக்டுக்காக அந்த இம்பாக்ட் இருக்கும் இல்லையா, நீங்க பார்க்கும்போது சும்மா இப்படி ஒரு ஆக்ஷன் காட்டுறதோட இம்பாக்ட் வேற, ஒரு கான்டாக்ட் வரும்போது இருக்கிற இம்பாக்ட் வேற இல்ல வித் எக்ஸ்பிரஷன். அதனால நானே சொல்லுவேன், நீங்க ஜஸ்ட் ஹிட் மீ அப்படின்னு சொல்லுவேன் நான் டைரக்டா. அது வரும்போது அடி வாங்கும். அடினா அந்த ஆக்சுவல் ஃபோர்ஸ்ல இருக்காது, ஒரு சினிமேட்டிக் ஃபோர்ஸ்ல இருக்கும். பட் அது ஃபோர்ஸா இருக்கும். அந்த டச் கான்டாக்ட் வரும்போது ஒரு இம்பாக்ட் இருக்கும் இல்லையா. வலிகள் வரும். அப்புறம் என்னோட ஷோல்டர் டிஸ்லோகேட் ஆயிடுச்சு, இங்க ஒரு கிராம்ப் ஆயிடுச்சு இப்படி பிடிச்ச ஒரு சீக்வன்ஸ்ல. அது கொஞ்சம் பிரச்சனையா இருந்துச்சு. ஓகே, அண்ட் 3 முடிச்சுக்காக நீங்க பெஸ்ட் ஹீரோ அவார்டும் வாங்கியிருந்தீங்க. சோ பெஸ்ட் ஹீரோ அப்படின்னு, ஏன்னா நிறைய சீரியல்ஸ் ஓடுது சன்ல. சோ இந்த மாதிரி ஒரு அவார்டு வாங்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? ஐ ஃபீல் ப்ரவுட் பிகாஸ் 2025ல தான் பெஸ்ட் ஹீரோ வாங்கினேன். அந்த வருஷம் தான், அதே டைம்ல தான் அந்த அவார்டு வர்றதுக்கு ஒரு 2 months பிஃபோர் தான் நாங்கள் லான்ச் ஆனதும். ஸோ இந்த இம்மிடியட்டான ஒரு லான்ச்சிங் பண்ணி அடுத்து ஒரு வருஷம் போனாதான் அவார்ட் கேட்டகரியில வருவோம். எல்லா சீரியல்ஸும் பொதுவாகவே அப்படிதான். ஆனா நாங்க வந்த இயரே அந்த 2 months, இன்ஃபேக்ட் 100 எபிசோட் ஆகிறதுக்கு முன்னாடியே 13 அவார்டு வாங்கிட்டேன் 3 படிச்சு. அதுல ஐ எம் த பெஸ்ட் ஹீரோ. சோ அது ரொம்பவே உங்களுக்கு பயங்கர ஸ்பெஷல், ப்ரவுட். அண்ட் நம்ம நினைச்சது, நம்ம வேலை விட்டு வந்தது, நம்மளை பத்தி நம்ம அப்பா அம்மா எடுத்த பயம், அவங்களுக்கு இருந்த ஃபீலிங்ஸ், இதெல்லாமே வந்து அந்த ஸ்டேஜ்ல நின்று இந்த ட்ராஃபி கையில பிடிக்கும் போது எஸ் சம்திங் அப்படின்ற மாதிரி நம்ம கரெக்டான ரூட்ல வந்திருக்கோம், ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கோன்ற மாதிரியான ஒரு ஃபீல் வந்துருச்சு. ஐ ஃபீல் வெரி ப்ரவுட் மை செல்ஃப். பிகாஸ் நான் ரொம்ப ப்ரௌடா சொல்லுவேன், நான் தனியா வந்த ஆளு. இப்போ வரைக்கும் எனக்கு ஏதாச்சும் இருந்தா அது நானா உருவாக்குனது தான். So I feel very proud. Okay. So உங்க அம்மா அப்பா உங்க சீரியல்ஸ் எல்லாம் பாப்பாங்களா இப்போ? அவங்க என்ன நினைக்கிறாங்க இப்போ? They are also like, அதான் பையன் என்னடா இவன் இருந்த வேலையும் நல்ல வேலையும் விட்டுட்டு இப்படி ஒண்ணு பண்ணியிருக்கானே, என்ன ஆக போறதுன்ற ஒரு கவலை இருந்திருக்கும் இல்லையா. அந்த கவலை மாதிரி நம்ம பையன் வந்து கரெக்டான ரூட்ல தான் போயிட்டு இருக்கு, அவன் சாதிச்சுட்டான்ப்பா, குட். இப்போ நம்ம வந்து சொல்ற, அதாவது நம்ம பேசுற விஷயங்கள், முன்னாடியும் நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட ஒரு விஷயம் பேசும்போது அவங்க கன்சீவ் பண்ற விதம் வேற, இப்போ நம்மளை கன்சீவ் பண்ற விதம் வேற. இப்போ சொல்லலாம்ப்பா இவன் சொல்றதுல ஏதோ இப்ப இருக்குப்பா அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு மேல வந்திருக்கு. ஓகே, அண்ட் கேரக்டர் வைஸ் உங்களுக்கு சூர்யா பிடிக்குமா இல்ல சந்தோஷ் பிடிக்குமா? சூர்யா. சந்தோஷ் பிடிக்காது? சந்தோஷ் பிடிக்கும். சந்தோஷ் ஏன் பிடிக்கும்னா, இங்க சூர்யாவோட ஒரு 1 man ஷோவே இருக்கு, அங்க சந்தோஷ்ன்றது தனிப்பட்ட முறையில இல்ல. அதான் கேரக்டரைசேஷன் எப்படின்னா, வெரி சாதாரணமான ஒரு பையன், ஒரு ஆவரேஜ் ஃபேமிலி, அப்பா இல்ல, அம்மாவும் தாத்தாவும் தன் பொண்டாட்டியும் மட்டும்தான் உலகம். அதை தாண்டி ஒரு வெரி நேரோ மைண்டடா இருந்தேன். அவன் வேலை உண்டு, அது கரெக்டா சேலரி வாங்கி வீட்டுல தான் எல்லாமே சந்தோஷம் அவனுக்கு. அப்ப அந்த நேரோ மைண்டடா இருந்த சந்தோஷ், அதுக்கப்புறம் அவங்க அம்மாவோட ஒரு புது ரிலேஷனை அக்செப்ட் பண்றது தானே கதை. அதுக்கான சில விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு ஷேடு, ஒரு கிரே ஷேட்ஸ் வரும். ஏன்னா தேவயானி மேம் தான் என்னோட அம்மா. சோ அவங்களை எதிர்த்து இருக்கும் போது வர்ற சில, அதாவது ஒரு கிரே ஷேடு வந்தா தானே இருக்கும். பட் என்னன்னா, அவன் வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்கான ஆளு. நீங்க ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் நான், சினிமா சீரியல் எல்லாம் விடுங்க, நிஜ லைஃப்ல ஒரு பையன், ஒரு சிங்கிள் மதர் வளர்த்துற பையன், ஒரு தாத்தா இருக்காங்க, பொறுப்பான பையனுன்னு வச்சுக்கோங்க. அவன் பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு வீட்டுக்கு வரான், இல்லைன்னா ஊரு சுத்துறதோ இல்ல பசங்க கூட அந்த மாதிரி என்ஜாய் பண்ற சிச்சுவேஷன் கிடையாது அந்த பையன்.
உண்மையான லைஃப்ல சொல்றேன். அப்படி இருக்கிற ஒரு பையன் திடீர்னு அம்மாக்கு இன்னொரு ஒரு ரிலேஷன், அம்மா இதுவும் பண்ண இல்லை, அம்மாவுக்கு ஒரு அப்ரோச் வரும்போது நமக்கு என்ன எப்படி எப்படி இருக்கும்? ஒரு ஆம்பளை பையன் விட்டு கொடுக்கவே மாட்டேன்ல. அதனால அந்த ரியலிஸ்டிக்கா இருந்த சந்தோஷ் ஒரிஜினலான ஒரு கேரக்டர், ட்ராமாட்டிக்கான கேரக்டரே கிடையாது. ஓகே, சோ நீங்க மம்மாஸ் பாயா? ஆஃப் கோர்ஸ் நான் அம்மா பையன். எவ்ரி மென் லைக் ஐ மீன் பாய்ஸ் யாரா இருந்தாலும் அம்மா மேல ஒரு பாசம் அதிகமா இருக்கும். அதே மாதிரி தான் நானும். ஓகே, அண்ட் யூசுவலா வந்து சினிமாக்காரங்களுக்கு வந்து பொண்ணு தரமாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சோ நீங்க கல்யாணம் பண்ணிட்டு இந்த ஃபீல்டுக்கு வந்தீங்களா, இல்ல ஃபீல்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணீங்களா? இது தெரிஞ்சுக்கிட்டெல்லாம் இல்ல, நான் லவ் பண்ண பொண்ணை தான் கல்யாணம் பண்ணேன். ஸோ இந்த சினிமாக்காக தானே நம்ம தேடல் இருந்தோம். அந்த டைம்ல சீரியல்ல நம்ம வரணும்ன்றது பர்பஸ்ஃபுல்லி நம்ம நினைக்கல. பட் ஆக்சிடென்டலி வந்தாலும் ஐ ஆம் ஹாப்பி வித் திஸ் ப்ராஜெக்ட் சீரியல்ஸ். என்னன்னாச்சும் எப்படின்னா நம்ம ஆக்டிங் பண்ணணும்னு தான் ஆசைப்பட்டேன், அதுதான் பண்ணிட்டு இருக்கேன் நான். இங்க இருந்து பிக் ஸ்கிரீனுக்கு போனோம்னு என் தலையில ஒரு டெஸ்டினி இருந்துச்சுன்னா கண்டிப்பா போகும். அது சீரியல்ல இருந்தா வராது, சீரியல்ல இருந்து நீங்க ஃபேம் ஆயிட்டீங்கன்னா வராது, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. நீங்க டேலண்டடா இருக்கீங்களா, கான்ஃபிடென்டா இருக்கீங்களா, உங்களை ஒரு கதாபாத்திரத்துக்கு ஒரு டைரக்டருக்கு அந்த இது கிடைச்ச இருக்கு, பெர்ஃபார்ம் பண்றான்னா நீங்க கண்டிப்பா உங்களை சூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அதனால ஐ எம் வெரி ஹாப்பி வித் தட். நல்லா தான் இருக்குது. அப்போ அப்ப சினிமா தேடிட்டு இருக்கும்போது என்ன அந்த வேலையும் விட்டுட்டேன் இல்லையா. ஸோ எல்லாமே அந்த டைம்ல நடக்கும்போது எனக்கு ஃப்ரெண்டா இருந்த பொண்ணு தான் ஸ்ருதின்னு சொல்லிட்டேன் பொண்டாட்டி. இப்போ அவங்க கிட்டே நான் ஒரு வார்த்தை கேட்டேன். அப்ப அவங்களும் என்ன வந்து கான்சியஸ்ல வந்து அப்ப ஃப்ரெண்டு தான், இல்லடா என்ன பண்ண போறேன்ற கான்சியஸ்னஸ் அவங்களுக்கும் இருக்குது. ஸோ அவங்களுக்கு தெரியும் நான் எந்த அளவுக்கு இதுல சீரியஸா இருக்கேன்றது அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கும் கல்யாணத்தோட ப்ரெஷர் வீட்டுல வேற ஒரே பொண்ணா இருந்துச்சு. கல்யாணத்தோட ப்ரெஷர் வரும்போது என்ன அவங்க ஃபேமிலிக்கு தெரியும் ஆஸ் எ ஃப்ரெண்டா அவங்களுக்கு என்ன பிடிக்கும், திஸ் கை நைஸ் கை அந்த மாதிரி பிடிக்கும். அதனால அவங்க சொல்லி ஐ மீன் ஸ்ருதி வந்து அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு, அவங்க பேரண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் அம்மா கொஞ்சம் இது பண்ணாங்க. பட் அதர் தென் வேற எந்த ப்ராப்ளம்ஸும் இல்லை, அவங்க என்ன அக்செப்ட் பண்ணிட்டாங்க, நாங்கள் கல்யாணம் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் தான் நான் வந்து சீரியல்ல எனக்கு என்ட்ரி கிடைச்சது அப்படி சொல்லலாம். ஓகே, சோ இப்போ உங்களுக்கு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபேமிலி இருக்கு, அண்ட் இப்போ ஹெக்டிக்காவும் ஷெட்யூல் போகுதுன்னு சொல்றீங்க. சோ ஃபேமிலி அண்ட் இந்த ஷூட் எப்படி மேனேஜ் பண்றீங்க? அது ரொம்ப கஷ்டமா இருக்குது. அதுதான் எனக்கு ஒரே ஒரு கஷ்டமா இருக்குது. பிகாஸ் மத்த எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு லோக்கல்ல இருக்கிறவங்க தான் சென்னையில. என்னோட ஃபேமிலி இங்க இல்ல, பெங்களூர் தான். பிகாஸ் அவங்களும் ஒர்க் பண்ற ஆளு தான், அவங்க ஒரு பேஷனேட்டிவான ஆளு. அவங்க காலேஜ் ப்ரொஃபஸரா இருக்காங்க, இப்போ ஒரு டிபார்ட்மெண்ட் தனியா ரன் பண்ணிட்டு இருக்காங்க ஹெச்ஓடியா. ஸோ கர்நாடிக் மியூசிக்ல டாக்டரேட் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த லைஃப் எல்லாமே அவங்களுக்கு அங்கே இருக்கிறதுனால இங்க நம்ம என் கூட வந்து அப்படி ஒரு ஷிஃப்ட் முடியாது, அவங்களுக்கு இங்க நிக்க முடியாது. ஸோ ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் தான். அவங்க என்னோட வேலையும் ரெஸ்பெக்ட் பண்றாங்க, பட் அவங்களுக்கான டைம் நம்ம வந்து கரெக்டா கண்டுபிடிக்கணும். அதுதான் நம்ம இல்ல டைம் கிடைக்கலன்றது வந்து எனக்கு தெரிஞ்சு இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் எக்ஸாக்ட்லி அதுதான். டைம் கிடைக்கல, 30 நாள் ஷூட் இருக்கு, எப்படி கிடைக்கும்? ஒரு நாள் அன்எக்ஸ்பெக்டடா பிரேக் வந்தா பெங்களூர் போயிட்டு வர முடியாது இல்ல நமக்கு. அந்த டேல நம்மளோட கண்டினியூட்டி காஸ்டியூம்ஸ் கொஞ்சம் வாஷ் பண்ண வேண்டியதா இருக்கும், இல்லைன்னா அடுத்த காஸ்டியூம்ஸ் எடுக்க வேண்டியதா இருக்கும். ரெஸ்ட் கூட ஓகே என்ன நடக்காது இல்ல. ஏன்னா ஒரு நாள் ஃபுல் கிடைச்சாலும் சம்டைம்ஸ் வேலை எல்லாம் இல்லைனாலும் ஃபுல் தூக்கமா தான் இருப்பேன் நான். சாப்பிடுறது தூங்குறதா இருக்கும், ஏன்னா அப்போ கூட டயர்ட்னஸ் மாறாது நமக்கு. ஸோ இது வந்து 140-150 டேஸுக்கு மோர் தென் 150 டேஸா போயிட்டு இருக்கிறதுனால ஆக்சுவலி கிடைக்கல டைம். இருந்தாலும் நான் வந்து கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து போன மாசம் பிரேக் எடுத்துட்டு எல்லாம் போயிட்டு வந்தேன். அப்ப அந்த மாதிரி நமக்கு அந்த நார்மல் ஸ்கெடியூலா இருந்து 1/2 hour தான் போகுது, ஃபுட்டேஜ் 1/2 hour போகுதுன்னா நமக்கு சாலிடா ஒரு 10 to 12 டேஸ் நமக்கு கிடைக்கும் மந்த்லி. அப்போ நம்ம வந்து பிளான் பண்ணலாம், வீட்டுக்கு போயிட்டு வரலாம், அடுத்த ஏதாச்சும் ஒரு வேலை இருந்தா பார்க்கலாம். இப்போ எதுவுமே பார்க்க முடியல, ஒன்லி ஃபோக்கஸ் ஆன் 3 முடிச்சு. ஸோ அதனால கொஞ்சம் டிஃபிகல்டிஸ் இருக்கு, பட் பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணி போறோம். அண்ட் இந்த டைம்னால நிறைய கேர்ள்ஸ் அவங்க பாய் ஃப்ரெண்ட் கூட சண்டை போடுறேன்னு எனக்கு டைமே கொடுக்கறது இல்ல. உங்களுக்குள்ள இது ரிலேட்டடா ஃபைட் வந்திருக்கா? அதாவது ஷீ இஸ் வெரி பிராக்டிக்கல், என்னை பத்தி தெரியும், என்னோட இண்டஸ்ட்ரியை பத்தி தெரியும், எல்லாமே இருந்தாலும் அவங்களோட உணர்வுகள் எமோஷன்ஸ் இருக்கும் இல்லையா. அப்போ அது வெளிப்படுத்தும் போது அதுல கொஞ்சம் வருத்தங்கள் இருக்கும். என்ன நீ எல்லாம் ஓகே, ஏன்பா 2 நாள் கூட கிடைக்காது அப்படின்றது அவங்களோட ஜெனுவனான கேள்விதான். அதுல தப்பே சொல்ல முடியாது அவங்கள.
ஆக்சுவலி இங்க என்ன நடந்துட்டு இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியும், அதுவும் தெரியும். பட் இருந்தாலும் அந்த ஒரு இதுல ஃபீலிங்ஸ்ல கேட்பாங்க, எப்பயாச்சும் கேட்பாங்க. இப்ப ரீசெண்டா வந்து ரொம்ப கேப் எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பேசுவாங்க. ஓகே, சோ இப்போ நம்ம வந்து ஒரு செக்மெண்ட் குள்ள வந்து போறோம். क्वेश्चंस வந்து ஹைப்போதெட்டிக்கலாவும் இருக்கும், கொஞ்சம் பிராக்டிகலாவும் இருக்கும். நீங்க வந்து உங்க என்ன தோணுதோ என்ன இதுவோ அத பத்தி வந்து பேசலாம். ஓகே.